உங்கள் அனைவருக்கும் வணக்கம். பேசுவது கார்த்திக். இளம் எழுத்தாளரும் கவிஞருமான திரு கிருஷ் பாலா அவர்களுடைய பலவீனமான இதயம் புத்தகத்தை பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இதற்கு முன்னாடி ஒரு காணொளியில என் அப்பாவிடம் எனது அதிகபட்ச ஆசை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவிதையை நம்ம மதிப்புரை செஞ்சிருப்போம், விமர்சிச்சிருப்போம், அதை பத்தி பேசியிருப்போம். அந்த காணொளியுடைய லிங்க டைட்டில் கார்ட்லயும் டிஸ்கிரிப்ஷன்லயும் இந்த வீடியோனுடைய கடைசிலையும் கொடுக்கிறேன். மறக்காம அந்த காணொளியையும் போய் பாருங்க. இந்த புத்தகத்தை மதிப்புரை செய்ய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இந்த நூலாசிரியர் எனக்கு தொடர்பு கொண்டாரு. இந்த நூலாசிரியர் எனக்கு மிகவும் நெருக்கமாக பழக்கத்திலிருந்து என்னை இலக்கிய உலகத்தில் இன்னும் ஒரு படி முன்னோக்கி அழைத்து செல்ல மிகவும் உதவியவர் அண்ணன் கிருஷ் பாலா அவர்கள். அவங்க என்கிட்ட பகிர்ந்த ஒரு இனிய செய்திய உங்களுக்கு நான் பகிர்ந்துக்கிறேன். வாங்க அதையும் பார்க்கலாம். இந்த பலவீனமான இதயம் புத்தகத்தினுடைய நூலாசிரியர் அண்ணன் கிருஷ் பாலா அவங்க என்கிட்ட பகிர்ந்த அந்த நல்ல செய்தியை நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். இந்த புத்தகம் மதுரை உலக தமிழ் சங்கத்தில் மார்ச் 25 நூல் அரங்கேற்றம் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறத ரொம்ப பெருமையோடும் மகிழ்வோடும் நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். இந்த நூலை மதிப்புரை செய்தவங்க மதுரை தியாகராசர் கல்லூரியினுடைய தமிழ்துறை உதவி பேராசிரியர் முனைவர் மோகனா அம்மா அவங்க இந்த நூலை சிறப்பாக மதிப்புரை செஞ்சு கொடுத்துருக்காங்க. மோகனா அம்மா அவங்க எழுத்தாளர் கிருஷ் பாலா அவங்களுக்கு நல்ல ஒரு வழிகாட்டி. அண்ணனை இன்னும் மென்மேலும் செதுக்கி சீர்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு இலக்கிய ஆளுமைகளில் அவங்களுடைய கல்லூரி பேராசிரியரும் ஒருத்தவங்க. அடுத்து அண்ணன் கிருஷ் பாலா அவங்க அந்த நூலிற்கு ஏற்புரை செஞ்சு அந்த நூலை பற்றிய ஒரு எழுத்தாளனுடைய பிம்பத்தை அங்கே காட்டியிருக்காரு, பிரதிபலிச்சிருக்காரு அப்படின்றத ரொம்ப மகிழ்வோட நான் இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு நான் அதை சொல்லிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். இது போல் இன்னும் நிறைய புத்தகங்களை அண்ணன் கிருஷ் பாலா அவங்க எழுதணும் அப்படிங்கிறத என்னுடைய சார்பாகவும் நம்முடைய யூடியூப் சேனல் சார்பாகவும் அவங்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிச்சுக்குவோம். இந்த காணொளியில அடுத்த சில கவிதைகளை நம்ம வாசிக்க போறோம், விமர்சிக்க போறோம், வாதிக்க போறோம். படிக்கிறேன், கேளுங்க. அப்பாவும் நானும் பேருந்தும். பேசுவதற்கு எத்தனையோ விஷயங்கள் இருந்தும் நான் மௌனமாகவே இருந்தேன். பேருந்து ஓடிக்கொண்டே இருந்தது. எப்போதும் போல இன்றும் அப்பா தூங்கி போனார். இந்த கவிதை இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த இளைஞர்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு தூரம் ஒத்துப்போகும் அப்படிங்கிறது இந்த கவிதையை வாசித்து முடித்த உடனே புரிந்து கொள்ள முடிந்தது. குறிப்பாக 18 வயது முதல் 22-3 வயது வரை அப்பாவுக்கும் மகன்களுக்கும் இடையேயான அந்த உறவு அப்படிங்கிறது கொஞ்சம் எலியும் புனையுமாகத்தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த மகன்களுடைய அந்த உள்ளத்துல ஏற்படக்கூடிய அந்த சலனம் இருக்கு இல்லையா, நம்ம இத செய்யணும்னு ஆசைப்படுறோம், இதன் மூலமாக இதனுடைய எதிர்காலம் இருக்கும்னு சொல்லிட்டு நமக்கு தோணுது. இதை எப்படியாவது அப்பா கிட்ட கடத்திடணும், இது அப்பா கிட்ட கொண்டு போய் சேர்த்துடணும். அப்படி சேர்ப்பதன் மூலமாக நம்ம என்ன செய்ய போறோம் அப்படிங்கறது அவருக்கு தெரியும். அடுத்த நாள் என்ன நடக்கும் அப்படின்றது அவருக்கு தெரியணும், அப்படிங்கறத அவருக்கு தெரியப்படுத்த வேண்டும் அப்படிங்கறத சொல்லணும்னு நினைப்போம். ஆனா அது சொல்வதற்கு ஏற்ற ஒரு சூழல் கிடைக்க நம்ம காத்து கொண்டே இருப்போம். அப்படித்தான் ஒரு நாள் அந்த ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. எப்படி கிடைக்கிறது அப்படின்னா, அப்பாவும் நானும் பயணப்படுவதாக இருந்தது. அப்படி பயணப்படும் போது பேருந்துல போறோம். அப்பா சன்னலோரமா உட்கார்ந்து இருக்காரு, அவருக்கு பக்கத்துல நான் உட்கார்ந்து இருக்கேன். அப்படி உட்கார்ந்து இருக்கும் போது எனக்குள்ள ஏற்பட்ட அந்த என்னுடைய எதிர்கால பற்றிய சிந்தனையை அவர்கிட்ட எப்படியாவது கடத்திடணும்னு சொல்லிட்டு யோசனை, எப்படி பேசுறது, ஏது பேசுறது, எந்த வரிசையில பேசுறது, எதை முன்னாடி சொல்றது, எதை பின்னாடி சொல்றது அப்படிங்கிற ஒரு குழப்பம் ஓடிக்கொண்டே இருக்கும்.
அப்படி ஓடிக்கொண்டே சரி பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பெருமூச்சு விட்டு பேச ஆரம்பிக்கிறதுக்கு திரும்பினோடனே அப்பா தூங்கிடுவார். அந்த ஜன்னல் பக்கத்துல உட்கார்ந்த உடனே அடிக்கக்கூடிய அந்த தென்றல் காற்றுக்கும் அந்த பயண களைப்புல அப்பா தூங்கி போயிடுவார். ஆனால் அந்த இளைஞனுடைய அந்த பேச்சு சத்தம் அப்படிங்கிறது தனக்குள்ளாக கேட்டுக்கொண்டே இருக்கும். இதை உணர்ந்த, இதை அனுபவித்த, இதை தன்னுடைய வாழ்க்கையில கண்டு ரசித்த அல்லது வியந்த, அது உணர்ந்த ஒரு எழுத்தாளரால் மட்டும்தான் இப்படிப்பட்ட கவிதைகளை கொடுக்க முடியும். இந்த கவிதைக்கு பின்னால் ஒரு உண்மைத்தன்மை இருக்கிறது அப்படிங்கிறது வாசிக்கும் போதே உணர்ந்து கொள்ள முடிகிறது. அடுத்த கவிதையை பாருங்க. பாட்டியும் சீரியலும். எனக்கு ரொம்ப நெருக்கமான கவிதை அப்படின்னு சொன்னா இது பொருந்தும். ஏன்னு சொல்றேன் பாருங்க. தினமும் 8 மணிக்கெல்லாம் பாட்டிக்கு பிடித்த அந்த சீரியலை பார்த்து கொண்டிருந்தேன். சுவரில் சிரித்தபடி தொங்கிய பாட்டியும் பார்த்து கொண்டிருந்தாள். நான் சின்ன பையனா இருக்கும்போது சன் டிவியில தங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாடகம் ஒளிபரப்பாயிட்டு இருந்துச்சு. ரம்யா கிருஷ்ணன் அவர்கள் நடிச்சிருப்பாங்க. அந்த நாடகத்தை நானும் என்னுடைய பாட்டியும் ஒரு சேர உட்கார்ந்து பார்ப்போம் அப்படின்னா ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை. என்னுடைய பாட்டி கொழுக்கட்டை செஞ்சு விற்கிறவங்க. அவங்க தன்னுடைய அந்த வியாபாரத்தை அந்த மாலை நேரத்துல முடிச்சுட்டு நேரம் எங்க வீட்டுக்கு வருவாங்க. 8:30 மணிக்கு இந்த நாடகம் சன் டிவியில ஒளிபரப்பாகும். அப்படி கரெக்டா ஒரு 8 மணிக்கு 7:30 மணிக்கே வந்துருவாங்க. அந்த நாதஸ்வரம் முடிஞ்சு அடுத்து தங்கம் 8:30 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும். அப்படி இருக்கும்போது அந்த நாடகத்துல அடுத்து என்ன அப்படிங்கிற அந்த விறுவிறுப்பான சில விஷயங்களை எல்லாம் நானும் பாட்டியும் உட்கார்ந்து எங்க குடும்பத்தோட எல்லாரும் உட்கார்ந்து அந்த நாடகத்தை பார்ப்போம். நாங்க பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த பொன்னுரங்கம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கேரக்டரை மெயினா வச்சு அந்த சீரியலையே இன்ஃபுளுன்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த ஒரு பீரியட் அது. அதற்கு பிறகு பாட்டி இறந்தக்கு அப்புறமும் கூட இப்போதும் நான் நாடகம் பார்க்கும் பழக்கம் இருக்கிறது. அப்படி விறுவிறுப்பாக ஒரு ஆரவாரமாக ஆர்வத்தோடு செல்லக்கூடிய அந்த நாடகங்களை பார்க்கும்போது இதை பார்ப்பதற்கு அருகில் பாட்டி இல்லையே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருந்திருக்கும். ஆனா இந்த கவிதையில கடைசி 2 லைன்ல சொல்லியிருப்பாங்க, நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன், சுவரில் சிரித்தபடி தொங்கிய பாட்டியும் பார்த்து கொண்டிருந்தாள் அப்படின்னு. எங்க பாட்டி செத்து போயிட்டாங்க. செத்து போனாலும் எங்க வீட்டு சுவத்துல எங்க பாட்டியினுடைய படம் தொங்கி கொண்டிருக்கு. அந்த படத்துல சிரிச்சுக்கிட்டே அந்த நாடகத்தை பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நூலாசிரியர் எழுதிய விதம் என்னுடைய வாழ்க்கைக்கு மிகவும் நெருக்கமாக இருந்தது அப்படின்னே சொல்லலாம். அடுத்த கவிதை வாசிக்கிறேன், கேளுங்க. என் கண்ணாடி. நான் இங்கு உடைந்து விட்டது தெரியாமலேயே என் கண்ணாடி வேறொருடம் சிரித்துக் கொண்டிருந்தது அப்படின்னு. இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த தலைமுறையினர்கள் தங்களுடைய உணர்ச்சிகளை எங்கு காண்பிக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, யாரும் இல்லாத ஒரு அறையில ஒரு கண்ணாடி இருக்கிறது என்றால் அந்த கண்ணாடிக்கு நம்முடைய ஒட்டுமொத்த உணர்வுகளையும் தெரிந்த ஒரு நண்பனாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா, யாரும் இல்லாத அந்த நேரத்தில் நம்முடைய ஒட்டுமொத்த உணர்வுகளையும் ஏக்கங்களையும் துக்கங்களையும் சோகங்களையும் சொல்லி நம்மை நாமே பார்த்து சொல்லக்கூடிய ஒரு இடமாக ஒரு அறையில் கண்ணாடி அப்படிங்கிறது இருக்கிறது. அந்த கண்ணாடி தான் நம்முடைய ஒட்டு மொத்தத்தையும் பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்கிறது இல்லையா? அப்படிப்பட்ட கண்ணாடியே நான் இங்க உடைஞ்சு போயிட்டேன், நான் இங்க சுக்குநூறா இருக்கேன், நான் அப்படி இருக்கிறதே தெரியாம இன்னொருத்தர்கிட்ட அந்த கண்ணாடி சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றது அப்படிங்கிறது எனக்காக இருந்தது நீ ஒருத்த மட்டும்தான், இப்ப நீயே வேற ஒருத்தர் கூட போயிட்டியே அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அது இருக்கிறது இல்லையா? அதுவும் எனக்கு மிகவும் நெருக்கமான, என்னை பாதித்த சில கவிதைகளில் ஒன்றாக இருக்கிறது. பலவீனமான இதயம் அப்படிங்கிறது புத்தகத்தினுடைய தலைப்பு. இந்த கவிதைகளை எல்லாம் பார்க்கும் போதும் வாசிக்கும் போதும் படிக்கும் போதும் இந்த கவிதைகள் எல்லாம் என்னை தாக்கி என்னுடைய நினைவுகளையும் என்னுடைய பால்ய காலத்திற்கு அழைத்து சென்று என்னுடைய கொஞ்ச நெஞ்ச பலமான அந்த இதயத்தையும் பலவீனமான இதயமாக ஆக்குகிறதே. இதற்கெல்லாம் காரணம் இந்த நூலாசிரியர் தான்.
இன்னும் நிறைய கவிதைகள் இந்த புத்தகத்துல இடம்பெற்றிருக்கு. அதையும் இனி வரக்கூடிய காணொளிகள்ல நம்ம கண்டிப்பா வாசிப்போம், விவாதிப்போம், விமர்சிப்போம். தொடர்ந்து இணைந்திருங்க, பேசுவோம். நன்றி. வாழ்க தமிழ்.